ஹலோ எவ்ரிவன், இது வந்து ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபி லேசர் பாயிண்டர். இந்த லேசர் பாயிண்டர் வந்து ஒரு ஸ்பேஸில் வந்து ஒரு ஆப்ஜெக்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து நம்ம அங்கே இருக்கிற டெலஸ்கோப்பில் வந்து நம்ம வந்து டேரெக்டாக ஜூம் பண்ணி வியூ பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை வந்து இனிஷியலாக நம்ம பாயிண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா டெலஸ்கோப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இதில் என்னென்னலாம் இருக்குனாக்க ஒரு லேசர் பாயிண்டர் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா வந்து இதில் வந்து உள்ள சார்ஜர் இருக்கு. அந்த வந்து செல்லை வந்து சார்ஜ் பண்ணுறதுக்காக சார்ஜர் கேபிள் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அடுத்து வந்து இதில் வந்து ஒரு கீ கொடுத்துருப்பாங்க. இந்த கீ எதுக்காகனா சின்ன குழந்தைங்களாம் வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணிடக்கூடாது, அந்த செல்லை வந்து ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிடக்கூடாது, கீழே போட்டுறக்கூடாதுன்றதுக்காக இதை லாக் பண்ணி வைக்கிறதுக்காக இந்த கீ கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த லேசரை வந்து உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன். இதை வந்து மேக்ஸிமம் 5 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்கும். இப்போ டேவா இருக்கிறதுனால வந்து சின்னதாக அடிச்சு காட்டுறேன் உங்களுக்கு. நைட் டைம்ல வந்து இது போற பாத் முத கொண்டு உங்களுக்கு எல்லாமே கிளியரா தெரியும் உங்களுக்கு. இப்போ வந்து உங்களுக்கு இதை அடிச்சு காட்டுறேன் பாருங்க. அங்க வந்து ஒரு ஒயிட் கலர் வந்து பில்டிங் இருக்கு. அங்க வந்து உங்களுக்கு அடிக்கிறேன். இதெல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஸோ அதனால வந்து ஏர்கிராஃப்ட்ஸ் அப்புறமா பேர்ட்ஸ் மேலே வந்து அடிச்சிங்கன்னா பேர்ட்ஸுக்கு அப்புறமா வந்து ஏர்கிராஃப்ட் ஓட்டுறவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிட்டு அது வந்து கீழே டேமேஜ் ஆகி கீழே விழுறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால வந்து இந்த டூல்ஸை வந்து ப்ராப்பர் மேனரில் நம்ம அஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃபிக் மட்டும் யூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்து ஸ்பேஸ் லெவல் கேஜெட்ஸ் அப்புறமா அஸ்ட்ரானமி ரிலேட்டடாக ஸ்பெஷல் நியூஸஸ் அப்புறமா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கேலக்டிக் ஸ்ப்ரோட்ஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.